ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட்டுக்காக ஸ்பெஷல் டெட்டுக்காக தமிழ் மாடல் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பழைய கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். தமிழை அக்கக்கா பிரித்து உடைக்க போகிறோம். சரியா? ரைட். இது என்ன அப்படின்னா முழுக்க பழைய கேள்விகள் தான். ஒரு 30 கேள்விகள் வந்து இருக்குது. நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் இந்த கிளாஸை வந்து அப்படியே வந்து கவனிங்க. உங்களுக்கு நான் வந்து கேள்வியை வாசிப்பேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இத்தனை கேள்விகள் தெரியுது அப்படின்னு ஒரு பூஸ்டப்பாக வந்து இருக்கும். சரியா? சரி, நம்ம முதல்ல கேள்விகள் வந்து போகலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது யாது? உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும். சரியா? உள்ளத்தை சீராக்கணும் அப்படின்னா இதில் எது வரும் அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது வரும். சரியா? என்ன வரும்? யோகம் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது வந்து பாருங்க, பொறுத்துக. ராமகிருஷ்ணன், தாராபாரதி, பெருஞ்சித்தனார், ராமலிங்கனார். சரியா? இந்த சைடு அவங்க எழுதின நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இதில் எனக்கு என்ன தெரியும், எனக்கு பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு தாராபாரதியை பொறுத்த வரைக்கும் விடியல்கள் அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஏன்னா நான் வந்து தாராபாரதி வந்து எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னா, எல்லாமே இந்த சூரியன் சம்மந்தமாகவே வந்து வரும். இது எங்கள் கிழக்கு. சரியா? விரல் நுனி வெளிச்சங்கள், விடியல் எல்லாமே அந்த சூரியனை மையப்படுத்தியே வந்து வரும். அதனால் தாராபாரதியை நான் வந்து விடியல்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் போட்டுறேன். அடுத்து பெருஞ்சித்தனார் நம்மளுக்கு தெரியும். கனிச்சாறு அப்படிங்கிறது பெருஞ்சித்தனார் வந்து பாடினது. அப்போ 2வதுக்கு 1, 3வதுக்கு 4. அடுத்து ராமலிங்கனார் பொறுத்த வரைக்கும் சங்கொலி அப்படிங்கிறது, என் கதை சங்கொலி அப்படிங்கிறது ராமலிங்கனார் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ 2. அப்போ முதலுக்கு என்னவாக இருக்கும்? கதாவிலசம் அப்படிங்கிறது வரும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம், மற்றதை வச்சு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடணும். சரியா? அப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சரியாக வந்து வரும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து காமன் டெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறோம். 14ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து போக போகுது. 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? யாராவது விருப்பம் இருக்குது அப்படின்னா, காமன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்க போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழுக்கும் சோசியலுக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவோம். ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவோம். சரியா? சோசியலுக்கு முக்கியமாக சோசியலுக்கு நம்மளுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து வந்து அனுப்பிடுவோம். அதாவது இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மாடலுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரலாறு இருக்கு இல்லையா, இந்த வரலாறு ஒன்லைனராக நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் வந்து இல்லை. அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதை வந்து ரிவிஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். சரியா? நம்மளுக்கு வந்து ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து புத்தகம் தான். சரியா? நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒன்லைனர் அப்படிங்கிறது சுருக்கி வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதை மட்டும் மெஜாரிட்டி படித்தாலே போதுமானது. கேள்விகள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டால், இந்த உங்களுக்கு தெரியுமாலாம் இந்த மாதிரி வந்து உள்ள அப்படியே வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். சரியா? அது மட்டும் கொஞ்சம் பிளராக வந்து தெரியும். பட் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிளாஸில் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த சோசியலுக்கும் தமிழுக்கும் இப்போ வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே தொடர்புடைய உயிர்கள் எவை? இந்த பாடல் முதல்ல எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த பாடல் தொல்காப்பியத்தில் இருக்குது. சரியா? தொல்காப்பியர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உயிர்களை 6 அறிவு உயிர்களாக வந்து வகைப்படுத்தியிருப்பார். சரியா? அதில் 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே எது வரும் அப்படின்னா நண்டுவும் தும்பியும் வரும். என்னது? நண்டுவும் தும்பியும். சிப்பி நத்தை பொறுத்த வரைக்கும் ஈரறிவு உயிரினம். பறவை விலங்கு நம்மளுக்கு தெரியும் 5 அறிவு உயிரினம். ஏன்னா நம்ம 6 அறிவு, பறவை விலங்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அறிவு. கரையான் எறும்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் 3 அறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எம்மொழியில் அமைந்துள்ளன. மெஜாரிட்டி தொன்மையான கல்வெட்டுகள்னால யார்? நம்ம தான். சரியா? அப்போ என்ன மொழி வந்து இருக்கும்? தமிழ் மொழி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2023 கேட்ட டெட் கேள்வி தான். இப்படி இதெல்லாம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில கேள்விகள் வந்து ஒரு சில கொஸ்டின் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணமாக வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு சில செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியமாக வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தில் அதிகமாக வந்து கேட்டிருப்பாங்க. சரியா? கதாமோகினி
என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி யார்? இதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு பாடத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். பாடத்தில் கோதை நாயகி வருவாங்க, ராஜகிருஷ்ணன் வருவாங்க. மற்ற 2 பேரும் நம்ம வந்து பார்த்த மாதிரி இல்லை. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த 2 பேரில் இருப்பாங்க. யார் வர்றாங்க அப்படின்னா வைமு கோதை நாயகி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து வருவாங்க, கதாமோகினி அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், இரட்டுற மொழிதல் அணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்கவும். இரட்டுற மொழிதல் அணி. இப்போ இதில் எது வந்து இரட்டரம், அதாவது இரட்டரம் மொழிதல்னா ஸ்லேடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடல் தான் வந்து இருக்கும், 2 பொருள் வந்து கொடுக்கும். சரியா? அதன் அடிப்படையில் இது எது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னா தேங்காய்க்கும் நாய்க்கும் கரெக்டாக வரும். தேங்காயோட வாய் ப்ளஸ் தேங்காயோட வாய் நாயோட வாய். சரியா? 2 வந்து சேமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். நிறையா இது விஷயங்கள் வந்து வரும் அந்த இரட்டர் மொழிதல் அணி பாடலில் வந்து வரும். ஸோ தேங்காயும் நாயும் வந்து வரும். அடுத்தது பாருங்கள், விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எப்போது? விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் 1921 வந்து நிறுவியிருப்பாங்க. 1921. ஸ்மார்ட் கார்டு என்பதன் தமிழாக்கம் என்ன? இதெல்லாம் வந்து லட்டு கொஷின். ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா திறன் அட்டை அப்படிங்கிறது வரும். சரியா? திறன் அட்டை. அடுத்து வந்து பாருங்கள், நீலகேசி எந்த சமய தொடர்புடைய நூல் அப்படின்னு கேட்குறாங்க. நீலகேசி பொறுத்த வரைக்கும் எந்த சமயம் அப்படின்னா சமண சமயம் வந்து வரும். எந்த சமயம் வரும்? சமண சமயம் வந்து வரும். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் எதில் வரும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து வரும். தென்றல் அப்படிங்கிறது காற்றை பற்றின விஷயம் வந்து வரும் சிலப்பதிகாரத்தில். மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும். இப்போ வந்து பாருங்கள், மொழி முதல் எழுத்துக்கள் அடிப்படையில் இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதிராக மொழி முதல் எழுத்துக்களை கரெக்டாக வருது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொழி முதல் எழுத்துனா என்ன? இந்த ரேவையும் இந்த லாவையும் வந்து பாருங்கள். இதில் ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொழி முதல்ல வந்து வராது. சரியா? அப்போ முதல் ஆப்ஷன் வந்து வராது. ரெண்டாவது அன்னம் ஆ வயல், இந்த ஆவும் வாவும் மொழி முதல்ல வரும். அப்போ இது வந்து சரியான ஒடு. அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பந்து வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, ஆனால் ரா வந்து வராது. இந்த ரகரம் வந்து வராது. ரங்கன் அப்படிங்கிறது நம்ம தமிழ் வந்து கிடையாது. அடுத்து ரூபாய் டமாரம் டா அப்படிங்கிறது வராது. சரியா? அப்போ இதுவும் கிடையாது. அப்போ என்னது ஆன்சர்? அன்னமும் வயலும் தான் ஆன்சராக வந்து வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? அலையும் சுவடும். இப்போ ஆப்ஷனை பாருங்கள். இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு பாடத்தில் எது அதிகமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக தீசு நடராஜன் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை, ஐயப்ப மாதன் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை, சிற்பி பாலசுப்ரமணியம் கீராவும் தான் பார்த்துருப்பீங்க. சரியா? அலையும் சுவடும் அப்படிங்கிறது கீரா எழுதுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்போ யாராக இருப்பாங்க அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் தான். ஏன் வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்கிறேன்னா கீரா பொறுத்த வரைக்கும் பூரா கரிசல் காடு அந்த இதை பற்றியே வந்து பாடியிருப்பார். சரி எழுதியிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை மருத்துவதற்கான செய்தியை நமக்கு அளித்த சங்க இலக்கிய 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 8 தொகை நூல். இப்போ வந்து பாருங்கள், இது கேள்வி ஒரு கேள்வி தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து ஒரு 4 விஷயத்தை நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இந்த நூலை வந்து 2வது சொல்கிறேன் பாருங்கள். 10 அப்படிங்கிறது அதுக்குரிய அடைமொழி ஒத்த அப்படிங்கிறது வரும். பரிபாடலுக்கு அடைமொழி ஓங்கு அப்படிங்கிறது வரும். குறுந்தொகைக்கு அடைமொழி நல்ல அப்படிங்கிறது வரும். இதை நீங்கள் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. சரியா? இதுவும் உங்களுக்கு வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எதில் இருக்குது அப்படின்னா நற்று நிலை இருக்குது. இதில் இருக்குது நற்றிணையில் இருக்குது. இதுவே போர்க்களத்தில் காயம்பட்ட ஒருவனுக்கு ஊசியால் தைத்த செய்தி அப்படின்னா எது வரும் அப்படின்னா 10 வந்து வரும். 2க்கு வித்தியாசம் வந்து இருக்குது. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணிலே இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல்லின் பொருள் என்ன? செரு அப்படின்னால என்ன அப்படின்னா வயல் அப்படிங்கிறது வரும். செருனா என்ன அர்த்தம்? வயல் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பவணந்தி முனிவரின் உருவச்சிற்பம் எந்த ஊரில் உள்ளது? பவணந்தி முனிவர் யார்? நன்னூல் எழுதினவர். சரியா? இவரோட உருவச்சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடில் பெருந்துறை பக்கத்தில் மேட்டுப்புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது. எந்த ஏரியா? ஈரோடில் பெருந்துறை பக்கத்தில் மேட்டுப்புதூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது. பாடத்தில் இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கில். வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்ன? வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது என்ன அப்படின்னா பயனிலை அப்படிங்கிறது வரும். என்ன வரும்? பயனிலை அப்படிங்கிறது வரும். சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், எப்படி பெயரிடுவேன் என்ற இசை தொகுப்பின் ஆசிரியர் யார்? எப்படி பெயரிடுவேன், இதுக்கு வந்து நம்ம பாடத்தில் சார் இதெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். 11th வந்து இருக்குப்பா, 11th 12th இருக்குது. MS சுவாமிநாதன் வரமாட்டார். சரியா? பாலசுப்ரமணியன் வரமாட்டார்.
ஒன்று இளையராஜா இருக்கணும், இல்லைன்னா ஏஆர் ரகுமான் இருக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து பாடத்தில் வந்து வருவாங்க. இல்லை யார் வருவாங்க அப்படின்னா இளையராஜா வந்து வருவார். சரியா? இப்போ கேட்கலாம் சார் அப்படின்னா வந்து 11th 12th வந்து கேள்வி வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2023 வந்து கேட்டது. ஏதாவது 1-2 கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? ஆனால் ஸ்பெஷல் டெட்டுக்கு மெஜாரிட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதுக்காக வந்து 11th 12th வந்து படிக்காமல் இருக்காங்க. ஓரளவு வந்து பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 6, 7, 8 அதை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். மெஜாரிட்டி கேள்வி அதிலேருந்து வந்துடும். காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள் எப்போது? சென்னைக்கு எப்போ வந்தார்? தமிழில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த காந்தி தாத்தாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. பிப்ரவரி 1919 சென்னைக்கு வந்து வந்திருப்பார். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சரியானதை எழுதுக அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கு நூல்கள் அடங்கும். முதல்ல 11 கீழ்கணக்கு 11 மேற்கணக்கு அப்படின்னா என்னன்னு தெரியணும். 11 கீழ்கணக்குனா இந்த திருக்குறள், திரிகடுகம், சரியா, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் இந்த இது வர்றது தான் 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10 பாட்டு 8 தொகை வந்து வராது. 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்குகளும் அடங்காது. சரியானதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ வந்து பாருங்கள், இது உண்மையிலே அடங்காது தான். இது ஒரு வகையில் வந்து என்ன வரும் அப்படின்னா சரின்னு தான் வந்து வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேற்கணக்கு நூல்களுள் அடங்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேற்கணக்கு நூல்களுள் அடங்கும். இதுதான் சரி. சரியா? இந்த ரெண்டும் இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போடுறப்ப என்ன வரும் அப்படின்னா, அப்போ கேட்கலாம் சார் இந்த செகண்ட் இது ஒரு வகையில் வந்து கரெக்டாக தானே இருக்குது. 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கு உள்ள அடங்காது தானே, அது வந்து உள்ளே வராதானே அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆனால் சூஸ் த பெஸ்ட்டு தான். ஓகேவா? பெஸ்ட்டுனா 10 பாட்டும் 8 தொகையும் 11 மேற்கணக்குக்குள் அடங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து சரியான விடை. சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சரியா? அழகான ஒரு வரி வந்து சொல்லியிருப்பார் இவர். காற்றை உலாவி நிதம் காலன் ஓடி போவானே அப்படிங்கிற ஒரு வரி வந்து வரும் அழகாக வந்து. சரியா? யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயனார் வந்து சொல்லியிருப்பார். இந்த சுத்தம் சுறுசுறுப்பு பற்றி சொல்லியிருப்பார் கவிமணி தேசிக விநாயனார். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 11th இருக்கிறது. புள்ளின் இதழ்கள் வந்து பொறுத்த வரைக்கும் வால்ட் விட்மன் வந்து வருவார். மீசக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? மீசக்கார பூனை எழுதியவர் யார் அப்படின்னா பாவண்ணன் வருவார். பாவண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். சரியா? அடுத்ததாக வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் என்ன? வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா தூது வந்து சொல்லுவாங்க. தூதைத்தான் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே தியரியாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்த ஷிஃப்ட் எழுதுனது கொஞ்சம் பாவப்பட்டவங்க தான். ஓகே. மண்பாண்டக்கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் மணல் சிற்பம் என்பது. மண்பாண்டக்கலையோட இன்னொரு வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மணல் சிற்பம் கொடுத்துக்க மாட்டாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை, அதாவது டெரகோட்டா. ஓகேவா? டெரகோட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல் கூற்று வந்து பார்த்திங்கன்னா தவறு. பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும். ஆமாம், திருவை தான் சொல்லுவாங்க. அப்போ 1வது கூற்று தவறு, 2வது சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் யார்? கேள்வி நல்லா வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தோன்னா விளக்குகள் பல தந்த ஒளி எழுதுனது யார் அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படின்னு போட்டக்கூடாது. விளக்குகள் பல தந்த ஒளி எழுதுனது லிலியன் வாட்சன் தான். ஆனால் லிலியன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன? அப்துல் கலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், இது வந்து பொறுத்துக நம்ம 9th வந்து இருக்கும். இளஞ்சி, புனர்குளம், குமிழி ஊற்று, குண்டம் அப்படிங்கிறது. இப்போ இதில் எனக்கு வந்து 1-2 தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? நான் பார்க்குறப்ப எனக்கு இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஏன்னா டப்புன்னு நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து வராது. குமிழி ஊற்று அப்படின்னா பாருங்கள், அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் கொப்பளித்து வரும் ஊற்று. குமிழ் அப்படின்னா அந்த கொப்பளிப்பு அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த 3வதுக்கு 1 அப்படிங்கிறது வரும். அடுத்து குண்டம்னா என்ன வரும் அப்படின்னா குளிக்கும் நீர்நிலை. நீர்வரத்து மடையின்றி நீர்வரத்து மழையில் சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் எனக்கு இப்போ 1 தான்ப்பா தெரியுது. இதில் 1 தெரிஞ்சால் கூட போதும். இந்த குமிழி ஊற்று அப்படிங்கிற அந்த 1 தெரிஞ்சால் கூட போதும், ஆன்சர் வந்து போட்டுடலாம். குமிழி ஊற்றுக்கு 3வதுக்கு 1 வருதா? 3வதுக்கு 1 எங்கே வருது? இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். பாருங்கள், 1வதுக்கு நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா 1வதுக்கு 4வது. ஓகேவா? இப்போ இருங்க ஒரு நிமிஷம் பாருங்கள், இளஞ்சி அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு.
அதுக்கு பேர் தான் இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்குளம் அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், அதுதான் வந்து புனர்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் கொப்பளித்து வரும் ஊற்று. குண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படிங்கிறது. அப்போ 4, 3, 1, 2 அப்படிங்கிறது இதுக்கு வந்து சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், கற்றோருக்கு கல்வி நலனே அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடியின் ஆசிரியர் யார்? கற்றோருக்கு கல்வி நலனே இல்லை, அதாவது கற்றவங்களுக்கு மற்ற அணிகலன் வந்து தேவை கிடையாது, அவங்களுக்கு கல்வி தான் வந்து அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னது யார் அப்படின்னா குமரகுருபரர் சொல்லியிருப்பார். குமரகுருபரர் தன்னோட நீதிநெறி விளக்கத்தில் சொல்லியிருப்பார். இதை சொல்லியிருப்பார், நீதிநெறி விளக்கத்தில் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது எந்த அடி வந்து சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. முதல்ல அடினா என்ன, சீர் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து அடி வந்து சொல்லுவோம். அடியை பொறுத்த வரைக்கும் குறளடி, சரியா, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி இப்படி சொல்லி இருக்குது அடியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ குறளடினா 2, சிந்தடினா 3, அளவடினா 4, நெடிலடினா 5, களி நெடிலனா 5, 5க்கு மேலே 6, 6க்கு மேலே வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், நன்றி அப்படிங்கிறது ஒரு சீர், மறப்பது அப்படிங்கிறது ஒரு சீர், நன்றன்று அப்படிங்கிற ஒரு சீர், நன்றல்லது அப்படிங்கிறது ஒரு சீர். அப்போ 1, 2, 3, 4 4 சீர் வந்து வருது. 4 சீர் என்ன வருது, அளவடி அப்படிங்கிறது வருது. அப்போ அளவடி தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஓகேவா? ஸோ அளவடி இன்னொரு பேர் சொல்லுவாங்க நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. அளவடிக்கு இன்னொரு பேர் என்னது, நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், கவிஞர் வாணிதாசனின் ஓடை எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வாணிதாசனோட ஓடை அப்படிங்கிற நூல் பாடல் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இருக்குது. எந்த நூல்? தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் லாஸ்ட் ஆன்சர் கீ பார்க்குறப்ப ஒரு சில கொஸ்டின், எல்லாத்தையும் கொஸ்டின் வந்து தப்பாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில கொஸ்டின் வந்து தப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கணும். இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீழே வந்து கொடிமலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஓடை அப்படின்னு தொடுவானம் தான் வரும். அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக, முறை, அடுத்த அறிவு, செறிவு, நிறை. சரியா? இப்போ அறிவு அப்படின்னா என்ன? அறிவுனா பேதையார் சொல் நோன்றல் அப்படிங்கிறது. அறிவுனா என்ன? பேதையார் சொல் நோன்றல் அப்படிங்கிறது. சரி, அப்போ முறைனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. முறை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டால் கண் ஓடாது உயிர் வவ்வல், 3வது வந்து வரும். கண் ஓடாது உயிர் வவ்வல். அறிவுனா பேதையார் சொல் நோன்றல். செறிவுனா, செறிவு பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் கூறியது மறாமை. நிறை அப்படின்னா மறைப்பிறர் அறியாமை அப்படிங்கிறது வரும். இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. திரும்ப எழுதுங்க, 3, 1, 4, 2. சரியா? முறைனா கண் ஓடாது உயிர் வவ்வல், அறிவுன்னா பேதையார் சொல் நோன்றல், அடுத்து செறிவுன்னா கூறியது மறாமை, நிறைனா மறைப்பிறர் அறியாமை. சரியா? இதுதான் வந்து விடை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு 30 கேள்வி வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். இந்த 30 கேள்வி இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். இலக்கணம் வந்து 1-2 கேள்விகள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து ரெடியாக வந்து இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து கேள்வி வந்து 2023 இப்படி வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன, ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு இன்னொரு கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையே திரும்ப 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 நீங்கள் வந்து ரிப்பீட்டாக நீங்கள் வந்து படித்தாலே போதுமானது தான். முக்கியமான விஷயங்கள் மட்டும் ரிப்பீட்டாக வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, போதுமானது. நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அடுத்து ஒரு கேள்வியில் வந்து, அதாவது வினா விடை இதில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.